ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முடக்கத்தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கட்டு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலையை மட்டும் எடுத்து கழுவி வச்சுக்கலாம். இது கசப்பு தன்மையோடு இருக்கும், அதனால் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து எண்ணெய் லைட்டாக வதக்கிக்கலாம். சின்னதாக 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு கப் கீரையை சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப வதக்க வேணும், லைட்டாக சுருங்குற அளவுக்கு வதக்கினா போதும். கீரை சுருங்கிருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை இடியாப்ப மாவுக்கு ஏற்றாப்புல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் நாம் இடியாப்பம் மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்க்கவே க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது. கீரை கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வேறு ரெசிபியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி சட்டில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த இடியாப்பத்தோட தேங்காய் பாலும் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்குற போகிற ரெசிபி முடக்கத்தான் ரொட்டி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இடியாப்பத்துக்கு கொஞ்சம் அதே மாவை தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து அதை உருண்டையாக உருட்டிக்கலாம். 2 கையில் எண்ணெயை தடவி எடுத்துகிட்டு இந்த மாவை 2 கை கடையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக வராப்பில் இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொட்டிக்கு வந்து நம்ம இப்படி கையில் வச்சு தட்டி எடுத்துக்கிறதே போதுமானது தான். லேசாக தட்டியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை சேர்த்துக்கலாம். தோசைக்கல்லை சேர்த்துற இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். மொந்தையாக இருந்தாலும் நமக்கு சரியாயிடும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். 2 சைடும் பரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முடக்கத்தானில் வந்து கை கால் வலி முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு சேர்த்துக்கோங்க. நம்மளோட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.